ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேல்ஸ் க்ளோசிங்ல கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். சேல்ஸ் க்ளோசிங் பண்றப்போ நிறைய ப்ராசஸ் நம்ம முன்னாடியே முடிச்சிருப்போம். அவங்க யாரு, என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு ஏன் இந்த ப்ராடக்ட் தேவை, இந்த ப்ராடக்ட் அல்லது பிஸ்னஸ் என்ன சேல்ஸ் பண்றோமோ அது ஏன் தேவை, அது எல்லாத்தையுமே அறிவுறுத்தி எல்லாம் கொண்டு வந்திருப்போம். இந்த கொண்டு வந்துட்டு இருக்க ப்ராசஸ்ல நம்ம கவனிக்க வேண்டியது எந்த இடத்துல அது முடிஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப நம்மளுடைய கண்ணு மாத்திரம் பார்த்தா பத்தாது, நம்மளுடைய ஒட்டுமொத்த உடம்பு உறுப்புகள் எல்லாமே அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அவருடைய பாடி லாங்குவேஜ் எந்த மாதிரி மாற்றம் ஆகுது, எந்த இடத்துல க்ளோசிங் கிடைக்குது அப்படிங்கறத மைனூட்டா வாட்ச் பண்ணணும். லிசன் பண்றதை தாண்டி வாட்சிங் ரொம்ப முக்கியம். ஒரு சில வார்த்தைகள் க்ளோசிங் ஆனதுக்கு உரிய வார்த்தைகளை கொடுப்பாங்க, அது கொஞ்சம் மறைமுகமா இருக்கும். நேரடியா ஓகேன்னு சொல்லிடாம மறைமுகமா கேட்பாங்க. ரைட், இந்த பிசினஸ் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப வேலையை விட்டுட்டு பண்ணணுமா, இப்படியே ரிசைன் பண்ணிடணுமா, அப்ப நான் குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிம்பாங்க. இது எதை சொல்லுது அப்படின்னா, ரைட் ஓகே, எனக்கு பிசினஸ் ஓகே, நான் வந்துடுறேன், ரைட், இப்போ நான் இதை பண்ணணுமா அப்படின்னு கேட்கறாங்கன்னா இது மறுப்பு இல்லை, நம்மகிட்ட ஐடியா கேட்கறாங்க. அதுக்கு சேல்ஸ் க்ளோசிங் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுங்கிறது நமக்கு புரியணும். திரும்பவும் இந்த பிசினஸ் எப்படிப்பட்ட பிசினஸ், இதுல சம்பாதிக்கலாம், அது பண்ணலாம், அது அப்படிங்கிற கான்பிடென்ட் கொடுக்கறத நிறுத்திட்டு, கான்பிடென்ட்ங்கிறத விட கான்பிடென்ட் ஃபுல் கான்பிடென்ட்ல தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். அதை தாண்டி ஐடியாஸ், அடுத்த நிலைமை அவருக்கு உரிய மேட்சிங் ஆகுற மாதிரி விஷயம் இல்ல. ஒரு 6 மாசம் நம்ம ப்ராசஸ் வந்து லேர்னிங் பீரியடா நீங்க எடுத்துக்கலாம். வடிவேல் சொன்ன மாதிரி அப்ரண்டிஸா எடுத்துக்கிட்டு நீங்க பாக்குற வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த லேர்னிங் ப்ராசஸ், இந்த பிளான், ப்ராடக்டை யூஸ் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை பூரா நீங்க கத்துக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் பண்ணி லீவ் எடுத்துக்கிட்டு ஒரு டீமை கிரியேட் பண்ணலாம். டீம் கிரியேட் ஆகி உங்களுக்கு இன்கம் ஜென்யூனா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், இப்போ இதை பார்ட் டைமா பண்ணலாமா அல்லது ஃபுல் டைமா பண்ணலாமா. அந்த நிலைமை வர்ற வரைக்கும் நீங்க உங்க வேலையை விட வேண்டாம் அப்படின்னே நம்ம சொல்லிட்டு தாராளமா அவங்களை டிராவல் கூட்டு போலாம். அப்போ எந்த இடத்துல சேல்ஸ் க்ளோசிங் முடிஞ்சிருச்சுங்கிறத நமக்கு தெரியணும். மறைமுகமான வார்த்தைகள், சமிக்ஜைகள் இதுல தான் தெரியப்படுத்துவாங்க. நேரடியா ஓகே நான் ஜாயின் பண்ணிடுறேன், பணம் கொடுத்துறேன், ஸ்டார்ட் பண்ணிடலாம், இப்படி அப்படி அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மறைமுகமான வார்த்தைகள் தான் வரும். கிட்டத்தட்ட சமையல் பண்றப்ப அந்த பருப்புகள் இதெல்லாம் வறுக்கிற சமயத்துல வறுத்துருச்சு அப்படிங்கிறது எப்ப தெரியும்? கிட்டிகிட்டே இருப்போம், ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட் தான் அது பொன்னிறமா இருக்கும். ஒரு சில பருப்பு கருப்பு தோல் இருக்கிறது பொன்னிறம் தெரியாது. காணப்பயிர் வறுக்கிறோம் அப்படின்னா அது பொன்னிறமா மாறுமா? நிச்சயமா மாறாது. ஆனா ஸ்மெல் கொடுக்கும், ஒரு வறுத்துட்ட ஸ்மெல் கொடுக்கும். அந்த பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அதை எடுத்துறணும். திரும்பவும் அதை கிண்டிக்கிட்டே இருக்கும், திரும்ப அடுப்புல இருக்குன்னா 1 நிமிஷத்துல கருகி போயிடும். கிட்டத்தட்ட சேல்ஸ் க்ளோசிங் அதே தான். அந்த சரியான பருவத்துல சரியான செகண்ட்ல நம்ம எடுத்துறணும். சேல்ஸ் க்ளோசிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல பருப்பு வெந்துச்சோ அந்த இடத்துல நம்ம போற டைரக்ஷனை நிப்பாட்டிட்டு அவங்க கேட்கிற கேள்விக்கு சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இன்னும் இது மாதிரி சின்ன 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 நுணுக்கங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சேல்ஸ் க்ளோசிங். அது ஒரு கலைன்னு சொல்லலாம். சேல்ஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது ஒரு கலை. ஒரு சில இடங்கள் ரொம்ப பெரிய நபர்கள், பெரிய கோடிகள்ல புழங்கக்கூடிய நபர்கள் கூட ஒரு சில பார்வைகள், ஒரு சில சிரிப்பிலேயே சேல்ஸ் க்ளோசிங் முடிச்சுட்டு போயிடுவாங்க. வந்தது முடிஞ்சுப்பா, இன்னென்ன ப்ராடக்ட்ஸ் இதுக்கு இவ்வளவு ஆகுதுங்க அப்படின்னு இவங்க கொடுப்பாங்க, அவங்க வாங்கிக்குவாங்க. என்ன இது எதுவுமே சொல்லல, டீடைல் நான் அடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. நிச்சயமா அதுவும் நடக்கும். நீங்க கொஞ்சம் 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 இது எப்போ நம்ம உணர ஆரம்பிப்போம், ஒரு சேல்ஸ் க்ளோசிங் நடந்தாலும் அல்லது நடக்கலைனாலும் எப்போ அதை அனலைஸ் பண்றோமோ. நடந்துருச்சுன்னா சந்தோஷப்படுறது, நடக்கலைன்னா வருத்தப்படுறது, ஒன்னாலதான் என்னாலதான் அப்படிங்கிறது. இதை தாண்டி நடந்துச்சு அப்படின்னா ஏன் நடந்துச்சு, இன்ன ப்ராசஸ் எந்த இடத்துல நடந்துச்சு, எந்த பாயிண்ட் நம்ம கொடுத்தோம் அவங்கள க்ளோசிங் கொண்டு வந்துச்சு, அந்த பாயிண்ட எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் அதிகமா செயல்படுத்த முடியும், அதை பத்தி யோசிக்கிறது. சேல்ஸ் க்ளோசிங் நடக்கல அப்படின்னா எதனால நடக்கல, எந்த இடத்துல மிஸ் பண்ணணும், அந்த தவற திரும்ப திரும்ப எப்பயுமே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும்.